இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், எஃப்டி, கோல்டு, சில்வர் அப்படின்ட்டு எக்கச்சக்க வழிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கோல்டு மட்டும்தான். கோல்டுக்கு அப்புறம் சில்வர் அப்படிங்கிறது தான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோல சில்வர்ல நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சில்வரை ஜுவல்ஸ்க்காக மட்டும் நம்ம யூஸ் பண்றது இல்ல, மற்ற பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த சில்வரை பயன்படுத்துறாங்க. குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், மொபைல் போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப்ஸ், இ வெஹிக்கிள்ஸ், பேட்டரி, சோலார் பேனல், இப்படி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ்ல இந்த சில்வரை வந்து யூஸ் பண்றாங்க. நாம ஒரு ஸ்மார்ட் போன்ல எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம்ல இருந்து 200 மில்லிகிராம் வரையிலான சில்வர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவுக்கு உண்டான சில்வர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 140 கோடி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு சில்வர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதே மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ்ல சில்வர் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2030க்குள்ள சில்வர்னுடைய யூசேஜ் வந்து 170% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் சில்வருடைய டிமாண்ட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். இதனால அதனுடைய பிரைஸ்லையும் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சில்வர்ங்கிறது வாலடைல். அதை எப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பயன்படுத்துறாங்களோ அப்போ மட்டும்தான் அதனுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். எப்போது எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகுது, இந்த டைம்ல வந்து சில்வர் வந்து என்ன அப்படின்னா சில்வருடைய பிரைஸ் வந்து ஃபால் ஆயிரும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.